ஹலோ காய்ஸ், இன்னைக்கு இன்ஃபினிட் கல்டிவேஷன் மான்வாவோட எபிசோட் 23 தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் என்னதான் நம்ம ஜிங்கு கிட்ட அப்படி சொன்னாலும் ஜிங்குக்கு இப்பயும் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். உண்மையை சொன்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டேன். அங்கே இந்த டைமில் ஹெல்ப் பண்ணதுக்கு அங்கே தேங்க்ஸ் சொல்கிறா. அட யங்லேடி, இங்கே தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை, இது எங்கள் கடமை தான், அவ்வளோதான். அங்கே ஜிங்குக்கு புதுசாக யாரையாச்சும் பார்த்தா ஆகாது, அதனால அவன் முகத்தை மறைக்கிறா ஸ்டேஞ்சஸானு. அங்கே ஜிங்கு கிட்ட வந்துட்டு அவள் சொல்கிறா, ஹேய் உண்மையை சொன்னா உனக்கு திறமை ரொம்ப அதிகமாகவே இருக்கு. உன்னை பார்க்கும் போது எனக்கே உன்னை அட்மையர் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருக்கு. அதே மாதிரி ரொம்ப க்யூட்டாகவும் இருக்க. அட அப்படியா மாஸ்டர், இதை கேட்டிங்களா? நான் எந்த லுக்கில் இருக்கேன் அதெல்லாம் உங்களுக்கு கவலையே இல்லையா? அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கான். இப்படி அங்கே இவங்க பேசும்போது அங்களுக்கும் நம்ம ஹீரோ பார்க்கும்போது அங்கே டவுட் இன்னமும் அதிகமாகுது. ஏன்னா எல்லாருமே பேசப்படுற அந்த ஜூலியன் அது இவரு தான் அப்படின்னு தான் யோசிக்கிறாரு. ஏன்னா அந்த லுக்கு இங்கே இருக்கிற ஆளுங்க எல்லாருமே ஒரே மாதிரி இருக்காங்க. அங்கே ஜூலியனும் சொல்கிறான், என்ன ஜிங்கு உனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா மாஸ்டர், எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அட இருங்க, நீ என்ன சொன்ன மாஸ்டரா? அப்பனா நீங்க தான் இவளை ட்ரெயின் பண்ணீங்களா என்ன? நான் யோசிக்கல, இந்த பொண்ணு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கா. அப்பனா இவனோட ஸ்ட்ரென்த் எல்லாம் அவங்க சொல்லவே வேணாம், ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஆமா இல்லையா பின்ன, நான் தான் இவளை பயங்கரமா ட்ரெயின் பண்ணேன். ஏகப்பட்ட எஃபோர்ட்டு, ஏகப்பட்ட ரிசோர்சஸ் இதெல்லாம் அங்கே போட்டேன். அங்கே இப்படி சொல்லும் போது நம்ம ஹாங்கு பின்னாடி யோசிக்கிறான், பச்சையா பொய்ய புழுவுறான் பாருங்க. நான் ஆளு எந்த விதமான எஃபோர்ட்டையே போடல, வெறுமா சமைக்க வேண்டியதான் சொல்லி தந்தான். அதை தாண்டி வேற எந்த விதமான விஷயத்தையும் ஆளு பண்ணவே இல்லை. ஆனா ஜிங்கு ரொம்ப சந்தோஷமா அங்க சொல்றா, ஆமா எங்க மாஸ்டர் சொல்ற விஷயம் உண்மைதான். ஏன்னா அவரு மூலமா நான் ஏகப்பட்ட விஷயங்களை கத்துக்கினேன். அதே மாதிரி நான் சொல்லியே ஆகணும், அவரு ரொம்ப கைண்டு. அப்படியா? ஐயோ இது ரொம்ப கியூட்டா இருக்கு. ஆனா இப்பயும் அவ மைண்ட்ல யோசிக்கிறான், இவங்க 4 பேரையும் பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அங்க இதை பார்த்தோன்னே ஜூலியனுக்கு லைட்டா பயமாவுது. இந்த பொண்ணு வேற ஷார்ப்பா இருக்கா, நான் தான் ஜூலியனு, இவங்க எல்லாருமே ஜூலியனோட டிசைப்பிள் இப்படின்னு அவ கண்டுபிடிச்சிட்டாலா என்ன? அங்க இந்த டைம்ல ஆக்ஸ் கேங்கோடைய கிங்கு அது அங்க வரும். இதோட பேரு ஜின்சனு. அதுவும் அங்க பயங்கரமான ஆறாவோட வரும்போதே கேட்கும், இந்த இடம் முழுக்க ஒரே டிஸ்ட்ராக்ஷனா இருக்கு, அதுக்கு காரணம் நீங்க தானா? நீங்க தண்டரையே கொண்டுட்டீங்களா? தண்டர் வேற யாரும் இல்ல, இப்போ இவங்க 2 பேருமே சேர்ந்து கொண்ட அந்த மரம் தான். அது அங்க ஷாக்கெல்லாம் கொடுக்கும், அதனால அதுக்கு தண்டர் அப்படின்னு பேரை வச்சிருக்காங்க. எங்க ஏரியாவுக்கு வந்துட்டு தண்டரையும் கொண்டுட்டு எல்லாத்தையுமே பறிச்சுட்டு போகலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பெரியவருக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய கிரியேச்சரை பார்த்தோன்னே என்ன பண்ணுன்னு தெரியல. ஏன்னா இந்த ட்ரீ கிரியேச்சரை பார்க்கும் போதே அங்கே தெரியுது, இது ட்ரெஷர் லெவலில் இருக்க ஒரு கிரியேச்சரு. அதோட பவரும் ரொம்ப பயங்கரமாக இருக்கு. நம்மளால இது முன்னாடி நிற்க முடியுமா என்ன? அந்த கேங்கோட பாஸும் அவங்க சொல்லும், நீங்க என் இடத்துக்கு வர அளவுக்கு உங்களுக்கு தைரியமா? ஆனா ஏதோ ஒன்று தண்டருக்கு நீங்க பண்ண நிலைமை இருக்கே, அதுக்காக நான் பேபேக் கண்டிப்பா பண்ணுவேன். ஹாங்க்கு இந்த கிரியேச்சரை பார்த்தோன்னே இன்னமும் எக்ஸைட் ஆகும். பரவாயில்ல, நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கரான கிரியேச்சர்ஸை கொள்றோமோ அதுக்கேற்ற மாதிரி 1 by 1 இன்னமும் ஸ்ட்ராங்கரான கிரியேச்சர்ஸ் இங்க வருது. நான் சொல்ல ஏன் முன்னாடி பேசுற அளவுக்கு உனக்கு தைரியமா? அந்த இடத்துல ஒரு ஆறாவோட இருக்கிற ஒரு பெரிய ஆக்ஸை எடுக்கும். அதை பார்க்கும் போதே ஜூலியனுக்கு அங்க தெரியுது. இப்பதான் எனக்கு புரியுது. இதுக்கு முன்னாடி வானத்துல ஏதோ ஆக்ஸ் மாதிரி ஒரு சிம்பிள் அங்க வந்திருக்கும். அந்த கிளானு வேற யாரும் இல்ல, நீ தானா? அந்த கிளானோடைய பாஸா நீ? அங்க லீயும் அந்த எலி பைப்புல மௌசி அது கிட்ட கேக்குறான், மௌசி இதுக்கு முன்னாடி வந்த அந்த கிரியேச்சரையும் உன்னால சமாளிக்க முடிஞ்சது, அப்பனா கண்டிப்பா இதையும் உன்னால முடியும், அதுவும் அங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும். அங்க ஆக்ஸ் கிங்கும் அப்படியே அங்க தாக்கலான்னு வருவான். இந்த சைடு ஹாங்க லீயும் அங்க சார்ஜ் பண்ண தயாராகுறாங்க. தாக்க வரும்போது மௌசி முன்னாடி வந்துட்டு, ஹேய் என்ன லுக்கு, உன் ஆப்பனன்ட்டு நானு. இதை பார்த்தோன்னே அந்த மரத்துக்கு அங்க பயங்கரமா கடுப்பாகும். பாருங்கப்பா, என் நிலைமை இந்த அளவுக்கு ஆயிடுச்சா? ஒரு சின்ன எலி அதுவே என்ன ஒரு மாதிரி கீழ்த்தனமா பேசுற அளவுக்கு. சரி, உன் கதையை நான் முடிக்காம விட மாட்டேன். இந்த இடத்துல பயங்கரமா 1 இல்ல 2 இல்ல கிட்டத்தட்ட ஏகப்பட்ட அட்டாக்ஸ பண்ணும். மௌசி ஏதோ கண்ணா பின்னா நாங்க தடுக்கும். ஆனா ரொம்ப நேரத்துக்கு அங்க தாக்கு பிடிக்க முடியல. கொஞ்ச நேரத்திலேயே அது ஆல் அவுட் ஆகி டயர்ட் ஆயிடுது. அட போங்கப்பா, என்கிட்ட பவரே இல்ல, பவர்லாம் போயிடுச்சு, ரொம்ப டயர்டா இருக்கு எனக்கு. ஆனா ஆக்ஸ் கிங்கு அங்க விற மாதிரி இல்ல, மொத்தமா முச்ச விட்டலான்னு பாப்பான். மௌசிக்கும் ரொம்ப பயமாயுது. அவ்வளவுதான், கதையை முடிஞ்சிச்சு அப்படின்னு அது யோசிக்கும். ஆனா நல்ல வேலை, கரெக்டான டைம்ல 2 ஃபிங்கரை வச்சு நம்மளால ஆக்ஸ ஒண்ணுமே இல்லாம பொடியா ஆக்குறான். ஹேய் உண்மையை சொன்னா நீ ரொம்ப காக்கியா இருக்கன்னு நினைக்கிறேன். என் டிசைபிள் மேலேயே கைய வைக்கிற அளவுக்கு உனக்கு தைரியமா? உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்குன்னா உன்னை அப்படியே பொடியா நுறுக்கி சூப்பில் போட்டு ஆத்தி குடிக்காம நான் விட மாட்டேன். மாஸ்டர் என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாதனமா உங்களை திரும்பவும் எம்பாரஸ் ஆக்கிட்டேன். நம்ம ஹீரோ அடிக்கடி இந்த எலிய மௌசி இல்ல ஜிங் அப்படின்னு சொல்லுவான். மௌசி
மவுசினா ஒன்றும் இல்லை, மவுசு ப்ளஸ் சி, அதுதான் மவுசி அப்படின்னு சொல்கிறான். நான் சில பேருக்கு என்னடா இது பேரை மாற்றி சொல்கிறான் அப்படின்னு ஒரு டவுட் வரும், அதான் நான் இப்படி ஆட் பண்ணி விடுறேன். மவுசி, நீ ஒன்றும் அந்த அளவுக்கு எதை பற்றியும் யோசிக்க வேணாம், ஜஸ்ட் போயிட்டு உன்னோட சீனியர் பிரதர்ஸுக்கு ஹெல்ப்பாரு. ஓகே மாஸ்டர், கண்டிப்பாக நான் அதையே பண்ணுறேன். இன்னொரு சைடு மேவும் அங்கிளும் ரொம்ப ஜூன்லினை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஆக்ஸ் கிங்கோடைய பவர் அது பல மடங்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கு. ஆனால் அப்படி இருக்கும் போதும் நம்ம ஜூன்லினை வெறமா 2 விரலை வச்சு ஒச்சு விட்டான். அங்கே அங்கிளும் ஜூன்லினை பார்த்து யோசிக்கிறாரு. ஏன் தெரியல, என்னால் ஜூன்லினோட கரண்டான லெவல் அது என்ன அப்படின்னு பார்க்க முடியல. எனக்கு தெரிஞ்சு அதை ஹைட் பண்ணி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல ஒரு பெரிய அட்டாக்கை ஆக்ஸ் கிங் அங்கே பண்ண வரும். ஆனால் நம்மால் அசராம அப்படியே நிற்பான். ஆனால் இப்பயும் ஒரு டவுட் இருக்கு, நம்ம ஹீரோவோட ஸ்ட்ரென்த்து ஃபுல்லாக தான் இருக்கு, அவனுக்கு குறையில. அப்படி அவன் பயன்படுத்தினானா மற்றவங்களுக்கு அங்கே டவுட் வரும். அது சிஸ்டம். இப்போ நான் என்னோட பவரை பயன்படுத்தினா மற்றவங்களுக்கு டவுட் வரும், பிரச்சனையாவதா? யோ பாஸ், அதை பற்றிலாம் நீ அந்த அளவுக்கு கவலைப்பட வேணாம். ஜஸ்ட் நீ ஒரு அட்டாக் பண்ண அடுத்த செகண்டே உன் பவர் மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் நார்மலா மற்றவங்களோட பவர் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் தெரியும். அதனால நீ கண்ணா பின்னான் தாக்கு, சிஸ்டம் நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சிஸ்டமே அங்க சொல்லும். சிஸ்டமே உண்மையிலே நீ வேற லெவலியா, சும்மா லைட்டா அங்க தள்ளி விடுவான், அதுக்கே அது நிலைமை மோசமாகும். இந்த அளவுக்கு பவரை பார்த்து அவங்க 2 பேருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா லிட்டரலா இந்த இடத்துல எல்லாருக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆனா இதுவே நம்ம ஜூன்லினை பார்த்தா அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருக்கு. இதனால அவங்களுக்கும் டவுட்டா இருக்கு, நம்ம ஹீரோக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கா இல்லையான்னு. அதுவும் அங்க ஏந்துக்கும் போதே கேட்கும், ஆமா நீ என்ன ட்ரிக்கை வச்சு விளான்னு இருக்க, ஏதோ ஒரு ட்ரிக்கை நீ பண்ணிருக்க, அதனால தான் உன்னோட பலம் இந்த அளவுக்கு அதிகமா இருக்கு. என்னப்பா நீ ட்ரிக்கு கிக்குன்னு எதோ அங்க பேசுற? உண்மையை சொன்னா ட்ரிக்கு அந்த மாதிரி விஷயம் எதுவுமே நான் பண்ணல. இந்த இடத்துல உண்மையிலேயே வீக்கா இருக்குது நீதான். என்னோட அட்டாக் முன்னாடி அது ரொம்ப வீக்கா இருந்திருக்கு, அதான் நீ பின்னாடி போயிருக்க. மனுஷா பாயலுகளா, உங்களை நான் விட மாட்டேன். இந்தா என்னோட கோல்டன் ஃபிஸ்டுக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும். அட அந்த ஆக்ஸ் கிங்கோடைய கோல்டன் ஃபிஸ்ட் அது ரொம்ப பயங்கரமா இருக்கு. அந்த ஃபிஷ்டை அங்க தாக்கு பிடிக்க முடியுமா? ஆனா நம்மளுக்கு சுத்தமா அதை நினைச்சு பயமே இல்ல. ஸ்மைல் பண்ணினே ஹியூமன் கிங் சீல் அந்த டெக்னிக்கா ஆளு பயன்படுத்துவான். நம்ம ஹீரோ பின்னாடி ஒரு மிகப்பெரிய உருவமா அங்க அப்பியர் ஆகுது. அதை வச்சு ஒரே அடிதான், இதனால அது எங்கேயோ போய் விழும், அதோட நிலைமையே மோசமாகுது. இதை பாக்குற நம்ம அங்கிள் அங்க மேக்கெல்லாம் அங்க நம்பவே முடியல. நம்ம ஹீரோ மேல ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தா இந்த மாதிரி பவர்ல இருக்க மூவ் எல்லாம் அவனால பண்ணவே முடியாது. அவன் கிட்ட கண்டிப்பா ஏதோ ஒரு ட்ரிக்ஸ் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த மாதிரி விஷயம்லாம் அவனுக்கு ஒர்க்கே ஆகல. அடே நீ என்ன நல்லாவே ட்ரிக் பண்ணி ஏமாத்திட்ட. அட உடனே ட்ரிக் பண்ணிட்டேன் அப்படின்லாம் நீ சொல்ல வேணாம். உண்மையா சொன்னா நான் ஒன்னும் உன்னை ட்ரிக் எல்லாம் அங்க பண்ணல. நான் ஜஸ்ட் எல்லார மாதிரியும் ஆர்டினரியான லெவல்ல தான் இருக்கேன். உண்மையா சொன்னா நீ தான் இந்த இடத்துல ரொம்ப வீக்கா இருக்க. அதனால போயிட்டு இன்னமும் ஸ்ட்ராங்கரான ட்ரைனிங்க பண்ணு. உன்னாலையும் ட்ரெயின் பண்ணா ஸ்ட்ராங்கரா மாற முடியும். அங்க இருக்கிற ஒரு கிரியேச்சரும் இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகுது. ஏன்னா 10,000 வருஷமா இந்த மாதிரி விஷயம் இது வரைக்கும் அங்க ஏற்பட்டதே இல்ல. அவரு ஃபர்ஸ்ட் முறை இந்த அளவுக்கு பயங்கரமா அடி வாங்கி தோத்து போயிருக்காரு. அந்த இடத்துல ஹாங்கு ரொம்ப ஹீரோ பார்த்து சர்ப்ரைஸ் ஆகுறான். என்னதான் ரெஸ்ட்ரிக்ஷன் மூலமா மாஸ்டருடைய லெவல் சப்ரஸ் ஆனாலும் இன்னமும் மாஸ்டரோட லெவல் அது பயங்கரமா தான் இருக்கு. நம்ம யோசிச்சதை விட மாஸ்டருடைய லெவல் அது பல மடங்கு ரொம்ப அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆங்காலையும் இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல. ஏன்னா முன்னாடி இருக்கிற அந்த கிரியேச்சர் அது ஆக்ஸ் கிங், அதோட ரேங்கும் ட்ரெஷர் லெவல்ல இருக்கும். ஆனா அப்படி இருக்கும் போதும் ஜூன்லின் அசால்ட்டா டீல் பண்ணிட்டு போயினே இருக்கான். நான் என்ன யோசிச்சேன்னா இதுக்கு முன்னாடி நானும் ஜூன்லினும் ஒரே லெவல்ல இருக்கும், அசால்ட்டா அவனை புலி பண்ணி மூச்சை விட்டலாம் அப்படின்னு தான் யோசிச்சேன். ஆனா இப்பதான் எனக்கு ரியலைஸே ஆகுது, அவன் முன்னாடி நான் தான் ஒரு ஜோக்கரே. இப்ப அந்த ஆக்ஸ் கிங் அதுவே காலியில நம்ம லீயும் அவங்க விடாம மத்ததையும் ஹண்ட் பண்ணி பயங்கரமா மூச்சு விடுறான். லீ அப்படிதான் நல்ல வேலையை நீ பண்ணிருக்க. இதே மாதிரி இங்க இருக்கிற மத்த ஹப்ஸையும் கலெக்ட் பண்றேன். ஓகே மாஸ்டர், அதுல என்ன பிரச்சனை இருக்கு, நான் தாராளமா எல்லாத்தையுமே பண்ணிடுறேன். அங்க இந்த டைம்ல மத்த கல்டிவேட்டர்ஸும் அவங்க வராங்க. அவங்களும் முன்னாடி கிடக்கிற ஹப்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வராங்க. மாங்கோட கேங்கும் வரும். அங்க மாங்கு பக்கத்துல இருக்க அந்த பர்சனும் அவங்க சொல்றான், மாஸ்டர் கொஞ்சம் அதை பாருங்களேன், அது ப்ரெஷர் லெவல்ல இருக்கிற அந்த அர்பு ஆக்ஸ் கிங் அதானே அது. அங்க அதை பார்த்தோன்னே மத்தவங்களுக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஹர்பு கிடைக்கிறது வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதை ஒண்டி கன்சியூம் பண்ணா ஈஸியா ட்ரிபுலேஷன் லெவலுக்கு அசால்ட்டா அங்க போக முடியும். அதை பார்த்தோன்னே உடனே அந்த மாங்கும் போறான். இந்த மாதிரி அரிய வாய்ப்பை என்னால இப்படி விட முடியும், அது எந்துதான். ஆனா அவங்களுக்கு ஐடியா இல்ல இது நம்ம ஜூன்லின் டிஃபீட் பண்ண அந்த ஹர்புன்னு. இது தெரியாம அவங்க வர லீ பயங்கரமா அங்க தாக்குறான். இதனால ஒரு நிலைமையும் மோசமாகுது. பின்னாடி அந்த லீடர் மாங்கு வந்துட்டு, தம்பி நீ யாருக்கிட்ட மோதுறன்னு தெரியாம மோதுற, ஆனா அதை பத்திலாம் நம்ம ஆளுக்கு கவலையில பயங்கரமா அங்க கத்தி வர்றான். உண்மையை சொன்னா உங்க புத்தா கேங்குக்கு வேற வேலையே இல்ல, பியூரிட்டின்னு சொல்லி ஏகப்பட்ட கொடூரமான விஷயங்களை நீங்க பண்றீங்க. இப்ப பண்ண அந்த விஷயமும் என்னது,
அங்க இதை கேட்குற மற்றவங்களும் டக்குன்னு வெட்டி விடுங்க, மொத்தமா மூச்சு விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மாங்கோட லீடரும் அவங்க சொல்றாரு, தம்பி நீ வார்த்தைகளை ரொம்ப எல்லை மீறி பேசுற, என்னால பேச முடியும், நான் பேசுறேன், அதுக்கு என்ன இப்போ? ஏன்னா நீ வெறமா ஒரு சாதாரணமான மொட்டை மாங்கு, உன்னால பெருசா இங்க என்ன பண்ண முடியும்? அங்க உடனே மத்த மாங்குக்கும் அங்க பயங்கரமா கடுப்பாவுது. தம்பி உனக்கு எங்க தலைவரை பத்தி தெரியல, அவரோட நிலைமையை நீ மோசமாக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ற, ஆனா அவரு உன் நிலைமையை நாசமாக்கிடுவாரு பாத்துக்கோ. ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி அவரு ஒன்றும் ஒரு சாதாரணமான பர்சன் இல்லை, ஆல்ரெடி ட்ரிபுலேஷன் அந்த லெவலில் அவர் எப்பயோ ரீச் பண்ணிட்டாரு. சிம்பிளா சொன்னா அவர் இப்போ கரண்டா ஒரு சூடோ இம்மார்டலா இருக்காரு. சூடோ இம்மார்டல் அப்படின்னு கேட்டோன்னே எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. சூடோ இம்மார்டலா இவரு? சூடோ இம்மார்டல்னா நம்மலாம் ஒரு முன்னாடி ஒரு ஆண்ட் மாதிரி. லீ ஒரு செகண்ட் யோசிக்கிறான், என்னது ட்ரிபுலேஷன் அந்த ஸ்டேஜா? ஆனா இந்த இடத்துல என்னதான் நீ பெரிய ஆளா இருந்தாலும் உன் பவர் கண்டிப்பா குறைஞ்சிருக்கும். அதனால நான் எதுக்காக உன்ன மாதிரி ஒரு மொட்டை மாங்க பார்த்து பயப்படணும்? சரி நான் உன்னோட பேரை தெரிஞ்சுக்கலாமா? உடனே நம்ம லீ அவனோட பேரை அங்க சொல்லுவான், லீ டெண்டான்னு. அங்க இதை கேட்டவுடனே எல்லாருக்குமே ஒரே சிரிப்பா இருக்கும். ஏன்னா அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, நம்ம லீ வந்து ஒரு பெரிய ஆளு அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனா லீ ஒரு சாதாரணமான ஆளு அப்படின்னு தான் இங்க தெரியுது. இதனால அந்த மாங்கோ சொல்றான், சரிப்பா தம்பி வா, உன்னோட சோலை மொத்தமா மூச்சு விட்டு பியூரிஃபை பண்ணிடுறேன். யோ நீ சொன்ன மாதிரியே நீ சூடம் இம்மாட்டலா இருக்கனா, இது உண்மையிலேயே நல்ல ஃபைட்டா அமைய போகுது. அந்த இடத்துல டிமானிக்கான ஆறாவோட பயங்கரமா ஆளு தாக்குறான். சண்டை ரொம்ப ஆக்ரோஷமா போகுது. பேரியரை வச்சு முடிஞ்சளவுக்கு அந்த மாங்கோங்க தடுக்கிறான். ஸ்டார்டிங்ல நம்ம லீயை பார்த்து கலாச்சா ஒருத்தனும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த லீ டெண்டான் அவன் வந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா பரவாயில்ல, நம்ம லீடருக்கே இந்த அளவுக்கு அவன் டஃப் கொடுக்குறான். ஆனா லீடரு உண்மையிலேயே அங்க முழு ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தல அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். ஆனா அந்த மாங்க்கு அப்படி இல்லை, மாங்குக்கே ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கும். நான் யோசிக்கல, நான் கிட்டத்தட்ட 100,000 வருஷத்துக்கு பயங்கரமா ட்ரைனிங் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனா அப்படி இருக்கும் போதும் இந்த பையனுக்கு எப்படி இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு? இந்த பையன் கிட்ட என்னால தோத்து போக முடியாது. நான் இந்த மாதிரி டைம்ல அந்த மூவை பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறேன். ஆளு ஒரு வித்தியாசமான பவரை வெளிப்படுத்துறான். ஒரு பயங்கரமான பேரியரும் அங்க அப்பியர் ஆகுது. அது ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகுறனால லீவோட அட்டாக்ஸ் எதுவுமே அங்க வேலைக்கு ஆகல. அங்க மாங்கும் பயங்கரமா கலாய்க்கிறாரு, தம்பி உன்னால அவ்வளவுதான் பண்ண முடியுமா இல்ல வேற ஏதாச்சும் இருக்கா? 3 நாளைக்கு என்னதான் பயங்கரமா அட்டாக் பண்ணாலும் இதை அவ்வளவு சீக்கிரத்துல உடைக்க முடியாது. லீ அந்த மாங்க கடுப்பேத்துன்னு சொல்லி அவன் மேலேயே துப்பிட்டு போறான். இதனால ஆளுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. அடேய் என்ன காரியம் பண்ணிருக்க? ஆமா ஐயோ நானே உன்கிட்ட கேட்கணும். ஆமா அது என்ன ஷீல்டு, ஒரு டேர்ட்டல் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அடே நீ பண்ண காரியத்துக்கு உன்னை விட்டுருவேன் அப்படின்னு ஒன்று யோசிக்காத. ஆனா அதுக்குள்ள ஜூன்லின் ஹாங் இவங்க 2 பேருமே வர அவ்வளவுதான் அந்த மாங்கோ அவங்க சொல்றான், ஆமா என்னடா உன்னோட மாஸ்டர் அவரு வந்துட்டாருன்னா நீ பெரிய ஆளு அப்படின்னு யோசிக்கிறியா? ஒன்ஸ் இந்த ரிலியத்தை விட்டு நம்ம வெளியில போயிட்டோம்னு வச்சுக்கேன், நீங்க எல்லாருமே காலி. உங்க எல்லாரையுமே உரு தெரியாம என்னால அழிக்க முடியும். ஆனா நீங்க பண்ற விஷயம் அது சரியில்லை. ஏன்னா நீங்க பாக்குற அந்த விஷயத்த நான் தான் இப்போ ரீசெண்டா டிஃபீட் பண்ணேன். அதுக்குள்ள நீங்க அதை திருடலான்னு வந்தா இது என்ன கதையா இருக்க? அது ஒன்ஸ் உன்கிட்ட இருந்தா ஒண்டிதான் அது உனக்கு சொந்தம். கீழே கிடக்கிற விஷயம் அது ஒன்றும் உனக்கு சொந்தம் இல்லை. அங்க பின்னாடி ஹாங்கும் முடிக்கலான்னு வரான். ஆனா நம்ம ஹீரோ பண்ற விஷயத்த பார்த்து ஹாங் ரொம்ப ஆச்சரியமாகறான். நம்ம முன்னாடி ஒரு பயங்கரமான பஞ்சோட நம்ம ஹீரோ ரொம்ப வேகமா அங்க வரான். அந்த பஞ்ச் எந்த அளவுக்கு டெரிஃபைங்கா இருக்கும்னா அந்த மாங்கே ரொம்ப ஆச்சரியமாகறான். அந்த பஞ்ச் இந்த மெடிசன் கிங் வேலியோட லிமிட்டையும் தாண்டி ரொம்ப பயங்கரமா இருக்கு. அது ஒண்டி பட்டா அவ்வளவுதான். அத்த செகண்டே அந்த பஞ்ச படம் அந்த இடம் முழுக்க ஒரு மாதிரி பயங்கர புகை மூட்டமாகுது. அந்த பெரிய மாங்கு அப்படியே பின்னாடி போவான். அங்க பின்னாடி இருக்க அந்த மாங்குகளும், ஆமா என்ன ஆச்சு, எங்க 2 அண்ணா அவ்வளவு சீக்கிரத்துல உன்னால தோக்கடிக்க முடியும்னு யோசிக்கிறியா? இதனாலலாம் எங்க 2 அண்ணா ஒண்ணுமே பண்ண முடியாது. எங்க 2 அண்ணனுடைய உண்மையான ஸ்ட்ரென்த் எல்லாம் நீ இன்னமும் பார்க்கல. ஏன்னா 2 நினைச்சா உன்னை அசால்ட்டா முடிக்க முடியும். 2 அண்ணனோட நிலைமையை பத்தி தெரியாம இவங்களும் இப்படி அங்க பேசுறாங்க. அங்க 2 அண்ணுக்கு தான் அவரோட வழி அங்க தெரியும். ஆமா என்ன ஆச்சு 2 அண்ணன், உனக்கு என்னோட பஞ்ச் நல்லாவே ஃபீல் ஆச்சோ? ஆனா கவலைப்பட வேணாம், நான் ஒன்னும் உன்னை கொல்ற அளவுக்குலாம் தாக்கல, கொல்லாத அளவுக்கு தான் அங்க தாக்குனேன். இல்லைன்னா அவ்வளோதான், அது ரூமரா நிறையத்துக்கு பரவி இருக்கும். என்னோட ரெப்புடேஷன் அதுதான் இதனால நாசமாகும். அந்த விஷயத்த நான் ஒன்றும் விரும்பல. அங்க இது கேட்குற அந்த மாங்கும், ரொம்ப நன்றி உங்க மர்சிக்கு அப்படின்னு ஒரு கிளம்ப ஆரம்பிக்க பின்னாடி இருக்க அந்த சின்ன சின்ன மாங்கும் கேட்குறாங்க, அட 2 அண்ணன் அப்போ இந்த ஹர்பா அதெல்லாம்? அங்க இதை கேட்டவுடனே அவருக்கு பயங்கரமா அங்க கோவம் வரும். இந்த சைடு ஜுன்லினும் அந்த மாங்க பத்தி தான் யோசிக்கிறான். பரவாயில்ல, எந்த டைம்ல இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த சைடு அந்த மாங்கோட கேங்கும் போகும்போது திடீர்னு வாயிலிருந்து ரத்தமா ஊத்தும். அம்மா 2 அண்ணன் நீங்க ஓகே தானா? ஒரு சின்ன இன்ஜுரி தான், அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. நான் இப்போவும் யோசிக்கிறேன், யார் அந்த பர்சன், அவன் மேல ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே இல்லையா என்ன? அவன் கிட்ட எதுக்காக இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமா இருக்கணும்? இல்லனா எல்லாரை விடவும் நான் பின்தங்கிட்டேனா? எனக்கு தெரியல. இந்த இடத்துல என் மேல அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அது வந்து இருக்கு. நான் ஒன்ஸ் வெளில போயிட்டா அந்த பர்சனுடைய கதையை நான் முடிக்காம விட மாட்டேன்.
இப்படின்னு இவன் சொல்ல இங்கே இந்த எபிசோட முடியுது. நான் தான் சொன்னல இந்த மாங்கோட கேங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு. இதுக்கப்புறம் தான் ஒரு பங்கமான ஃபைட்டே வரப்போகுது. அதே மாதிரி இந்த மாங்கொடி தான் வில்லனான்னு கேட்டா கிடையாது. இன்னமும் பயங்கரமான மாங்கு ஃபைட் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் மாங்க் ஐலாண்டோட ஆருக்கு அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். நீங்க இது வரைக்கும் பார்க்காத மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இந்த மான்வால நடக்க போகுது. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.